அறிவியல் பற்றிய பொது அறிவு வினாவிடைகள். எய்ட்ஸ் என்பதன் விரிவாக்கம் அக்யூட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரம். ஒட்டுண்ணி உணவூட்டம் உடையது பிளாஸ்மோடியம். அலைபேசிகளில் காணப்படும் SOS என்பதன் விரிவாக்கம் என்ன? சேவ் அவர் சோல். கோடை காலத்தில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய மழை வெப்பசலன மழை. முதல் ஆசிய விஞ்ஞான நகரம் இந்தியாவின் எந்த நகரத்தில் உள்ளது? கொல்கத்தா. விழுங்குமுறை உணவூட்டம் கொண்டது அமீபா. உலக இரத்த தான தினமாக கருதப்படும் நாள் எது? அக்டோபர் 1. மலரின் எந்த பகுதி விதையாகிறது? சூல். சர்வதேச அளவையியலில் ஒளி காட்டுதலின் அலகாக கருதப்படும் லக்ஸ் என்ற வார்த்தையின் லத்தீன் மொழியின் அர்த்தம் என்ன? ஒலி. 1 கிலோவாட் என்பது 1000 வாட். போலியோ நோய் எதனால் ஏற்படுகிறது? வைரஸ். எய்ட்ஸ் நோய்க்கு காரணமான வைரஸ் ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ். வேர்க்கடலையின் அறிவியல் பெயர் என்ன? அராகிஸ் ஹைபோஜியா. சூரியனை சுற்றியுள்ள வெளியில் வாயு நிலையில் உள்ள ரசாயன பொருளை விஞ்ஞானி பியர் ஜான்சன் கண்டுபிடித்தார். அந்த ரசாயன பொருளின் பெயர் என்ன? ஹீலியம். அகச்சிவப்பு கதிர்களை எது அதிகமாக ஈர்க்கும்? தண்ணீர். இரத்தத்தில் எது அதிகமாவதால் ஹைபர் கிளைசிமியா ஏற்படுகிறது? குளுக்கோஸ். இதயத்தில் எத்தனை அறைகள் உள்ளன? 4. பயணித்த தூரத்தை அறிய வாகனங்களில் பயன்படுத்தப்படும் கருவி எது? ஓடோமீட்டர். 1895 ஆங்கிலேய வேதியியல் விஞ்ஞானி சர் வில்லியம் ராம்சே கண்டுபிடித்த வாயு எது? ஹீலியம். புரோட்டோபிளாசத்தில் உள்ள நீரின் சதவிகித இயைபு 90%. பயணித்த தூரத்தை அறிய வாகனங்களில் பயன்படுத்தப்படும் கருவி எது? ஓடோமீட்டர். அடர்த்தி குறைவான பொருள்? வாயு. தைராய்டு நோய்களை குணப்படுத்தும் உலோகம் எது? டெலுரியம். கவர்ச்சி விசை அதிகம் கொண்ட ஒன்று? கருங்கல் துண்டு. பாலில் உள்ளதை விட அதிக கால்சியம் உள்ள காய்கறி எது? வெங்காயம். 3ஆம் வகை நெம்புகோலுக்கு உதாரணம்? மீன் தூண்டில். பழத்தின் இனிப்பிலிருந்து பெறப்படும் சர்க்கரை நோய்? மோனோசேக்ரைட். உயிரினங்களை பற்றிய அறிவியல் பிரிவு? உயிரியல். இரும்பை போல் காந்த சக்தி மிகுந்த உலோகம் எது? நிக்கல். அமீபாவில் காணப்படும் இடம்பெயர்ச்சி உறுப்புகள்? போலிகால்கள். வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துவது? ஹார்மோன்கள். மஞ்சள் காமாலை நோயை குணப்படுத்த பயன்படும் தாவரம்? கீழாநெல்லி. பூவினாட்டம் உடையது எது? வேர். மனிதர்களை கண்டு பயப்படும் வியாதிக்கு என்ன பெயர்? ஆண்ட்ரோபோபியா. நிலநடுக்கத்தை அளவிடும் கருவியின் பெயர் என்ன? சீஸ்மோகிராஃப். இடப்பெயர்ச்சி அடையும் தாவரம்? வால்வாக்ஸ். எந்த தட்பவெப்பத்திலும் உறையாத தனிமம் எது? ஹீலியம். ஓ ரத்தம் உடையவர்கள் இந்த பிரிவு ரத்தம் பெறலாம். ஓ குரூப் மட்டும். எரித்தலுக்கு இன்றியமையாதது எது? பிராணவாயு. TMV வைரஸினால் தாக்கப்படும் தாவரம்? புகையிலை. பெரி பெரி எந்த வைட்டமின் குறைபாட்டினால் வருவது? வைட்டமின் B. முகிழ்தல் முறையில் இனப்பெருக்கம் செய்வது? ஹைட்ரா. பாதரசத்துடன் சேராத உலோகம் எது? இரும்பு. நுண் ஆல்கஹாலுக்கு எடுத்துக்காட்டு? கிளாமிடோமோனஸ். மனிதனின் மலேரியாவை ஏற்படுத்தும் உயிரி? பிளாஸ்மோடியம். ரப்பர் மரத்தின் தாவரவியல் பெயர்? ஹீவியா பிரேசிலியன்சிஸ். பூமியில் முதன்முதலாக தோன்றிய உயிரி எது? ஒற்றை செல் உயிரி புரோட்டோசோவா. ஹேமடைட் மற்றும் மேக்னடைட் எந்த உலோகத்தின் தாதுக்கள்? இரும்பு. பேதி மருந்தாக எந்த எண்ணெய் பயன்படுகிறது? கடுகு எண்ணெய். கரப்பான் பூச்சி எந்த தொகுதியை சார்ந்தது? ஆர்த்ரோபோடா. மொரு என்ற உணவு வகை எத்தகையது? மோர். பெல்ஜியம் நாட்டின் வேதியியல் விஞ்ஞானி
ரேடியோ தேதியிடுதல் முறையில் விண்கற்கள், நிலவில் உள்ள பாறைகள் ஆகியவற்றின் வயது கணக்கிடப்படுகிறது. அலகாபாத்தில் 1931 துவங்கப்பட்ட தேசிய அறிவியல் கழகம், அதாவது தற்போது அறிவியல் கழகம் என்று அழைக்கப்படுவது யாரால் துவக்கப்பட்டது? மேக்நாத் சஹா. வாலஸ் எச் கரோதர்ஸ் எந்த இழைமைகளை உருவாக்கினார்? நைலான். சிரிக்க வைக்கும் வாயு எது? நைட்ரஸ் ஆக்சைடு. தாம்சன் விதையற்ற ஒன்று எதை தயாரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது? உலர் திராட்சை. தொற்றுதற்குரிய நோயை குறிக்கும் நிறம் எது? மஞ்சள். ஒரு குதிரை திறன் என்பதின் மதிப்பு என்ன? 746 வோல்ட்ஸ். மரங்களில் எதன் எண்ணெய் மருந்து பொருளாக பயன்படுகிறது? யூகலிப்டஸ். ஒரு கிலோவாட் என்பது 1000 வாட். தங்கத்தின் வேதியியல் பெயர் என்ன? அயூரியம். ஏலக்காயில் இருக்கும் எண்ணெயின் பெயர் என்ன? வோலடைல். ஒரு குதிரை திறன் என்பது 746 வாட். மலேரியா நோயின் அறிகுறிகள் எவை? உடல் வெப்பநிலை வேகமாக ஏறுவது, தலைவலி மற்றும் காய்ச்சல். தொழுநோய் உடலின் முக்கியமாக எப்பகுதியை தாக்குகிறது? மேல்தோல் நரம்புகள். மனிதர்களை கண்டு பயப்படும் வியாதிக்கு என்ன பெயர்? ஆண்ட்ரோபோபியா. எந்த தட்பவெப்பத்திலும் உறையாத தனிமம் எது? ஹீலியம். உலகிலேயே அதிக தித்திப்பான பொருள் எது? தாலின். இது கெடம்பே என்ற செடியில் இருந்து கிடைக்கிறது. தொழுநோய் ஏற்படுவதற்கு காரணமான கிருமி எது? பாக்டீரியா. பயணித்த தூரத்தை அறிய வாகனங்களில் பயன்படுத்தப்படும் கருவியின் பெயர் என்ன? ஓடோமீட்டர். சூரிய அடுப்பில் பயன்படுத்தப்படும் ஆடி எது? குழியாடி. எந்த தட்பவெப்பத்திலும் உறையாத தனிமம்? ஹீலியம். பிளாஸ்டிக்குகளை எரிக்கும் பொழுது டையாக்சின் என்ற நச்சு புகை வெளியாகிறது. ஒட்டகச்சிவிங்கி எந்த அறிவியல் குடும்பத்தைச் சேர்ந்தது? ஜிராபிடே. ரப்பர் தாவரத்தின் தாவரவியல் பெயர் என்ன? ஹீவியா பிரசிலியன்சிஸ். நகர்வதற்குரிய சிறப்பு உறுப்புகள் பவளப்பூச்சியில் இல்லை. எய்ட்ஸ் நோயை உருவாக்கும் வைரஸ் HIV. விமானம் பறக்கும் உயரத்தை அளக்க உதவும் கருவியின் பெயர் ஆல்டிமீட்டர். விழுங்கும் முறை உணவூட்டம் கொண்டது. அமீபா. ஒளிச்சேர்க்கைக்கு தேவையானது? பசுங்கனிகம். விலங்குகளால் நிகழ்த்த இயலாத நிகழ்வு எது? ஒளிச்சேர்க்கை. அடர்த்தி குறைவான பொருள்? வாயு. கவர்ச்சி விசை அதிகம் கொண்ட ஒன்று எது? கருங்கல் துண்டு. மூன்றாம் வகை நெம்புகோலுக்கு உதாரணம் எது? மீன் தூண்டில். சாணத்தில் இருந்து என்ன வாயு கிடைக்கிறது? மீத்தேன் வாயு. உயிரினங்களை பற்றிய அறிவியல் பிரிவு? உயிரியல். மனிதனின் கருவுறு காலம் 280 நாட்கள். வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துவது எது? ஹார்மோன்கள். தென்னை செய்திகள். தென்னை மரம் 100 ஆண்டு காலம் ஆயுள் என்றாலும் 80 ஆண்டுகளுக்கு மேல் பலன் தராது. தென்னை உஷ்ணமண்டல பயிர், அதனால் குளிர் பிரதேசங்களில் விளையாது. இலங்கை, மலேசியா, சுமத்திரா, இந்தோனேஷியா, கிழக்கிந்திய தீவுகள் ஆகிய பகுதிகளில் தென்னை மரம் அதிக அளவில் வளர்க்கப்படுகிறது. கிட்னி சம்பந்தமான நோய்களையும் மஞ்சள் காமாலையையும் தடுக்க வல்லது இளநீர். அந்தமான் நிக்கோபார் தீவில் தென்னை முக்கிய பயிராக சாகுபடி செய்யப்படுகிறது. சாதாரண உப்பின் ரசாயன பெயர் என்ன? சோடியம் குளோரைடு. புவிநாட்டம் உடையது? வேர். இடப்பெயர்ச்சி அடையும் தாவரம்? வால்வாக்ஸ். முகிழ்தல் முறையில் இனப்பெருக்கம் செய்வது ஹைட்ரா. நுண் ஆல்கஹாலுக்கு எடுத்துக்காட்டு? கிளாமிடோமோனஸ். மனிதனில் மலேரியாவை ஏற்படுத்தும் உயிரி? பிளாஸ்மோடியம். தயிரில் உள்ள உடலுக்கு அழகை தரும் விட்டமின் பெயர் என்ன? ரிபோஃப்ளேவின். ஒளிச்சேர்க்கையின் போது வெளியிடப்படும் வாயு? ஆக்சிஜன். உயிர்காரணி? பாக்டீரியா. வீசும் காற்றின் திசை மற்றும் கால அளவை காட்டும் வரைபடம்? ஸ்டார் டயக்ராம். தூய்மையான நீரின் pH மதிப்பு என்ன? 7. அதிக ஆற்றல் மூலம் கொண்டது எது? லிப்பிடு. இயற்கையில் கிடைக்கும் தூய்மையான கார்பன்? வைரம்.
ஒரு யூனிட் என்பது எத்தனை மணி வாட்? 103 வாட் மணி. பாக்டீரியா இருசம பிளவு முறையில் இனப்பெருக்கம் செய்கிறது. பூத்தலில் பங்கு பெறும் ஹார்மோன் புளோரிஜன். இரு சமமான கரங்களை கொண்ட குரோமோசோமின் பெயர் மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம். டிஎன்ஏ ஆர்என்ஏவாக மாற்றப்படும் நிகழ்ச்சி படியெடுத்தல். அமிலமழை எது மாசுபடுவதால் உண்டாகிறது? காற்று மாசுபடுவதால். மெர்க்குரி விளக்குகள் எந்த ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது? 1912. படியெடுத்தலின் பங்கு பெறும் நொதி ஆர்என்ஏ பாலிமரேஸ். அக்ரோசோமின் முக்கிய பணி அண்டத்தினுள் நுழைதல். மனித மூளையை எக்ஸ்ரே எடுக்கும் கருவியின் பெயர் என்ன? என்செஃபலோகிராஃப். எலிசா பரிசோதனை எந்த நோயினை கண்டறிய பயன்படுத்தப்படுகிறது? எய்ட்ஸ். களைக்கொல்லியாக பயன்படுத்தப்படும் செயற்கை ஹார்மோன் 24D பீனாக்சி அசிட்டிக் அமிலம். கற்பூரம் எரியும் போது உருவாகும் வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு. ஒளிச்சேர்க்கை என்பது என்ன? வேதியியல் மாற்றம். வேதியியல் மாற்றத்திற்கு உதாரணம் இரும்பு துருப்பிடித்தல். யூரியாவின் உருகுநிலை 135 டிகிரி செல்சியஸ். இரும்பு துருப்பிடித்தல் என்பது என்ன? ஆக்சிஜனேற்றம். ஐஸ்கிரீம் உருகுதல் எத்தகைய மாற்றத்திற்கு உதாரணம்? இயற்பியல் மாற்றம். செல்பேசியில் GSM, CDMA, GPRS விரிவாக்கம் என்ன? GSM குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன். CMDA கோடிவிஷன் மல்டிபிள் அக்சஸ். GPRS ஜெனரல் பேக்கெட் ரேடியோ சர்வீஸ். கிருமிகளை அழிப்பது ஆன்டிபயாட்டிக் அல்லது நோய் எதிர்ப்பு மருந்து. நுண்ணுயிரிகளை எதிர்ப்பது முன்தடுப்பு மருந்து வாக்சின். சத்தத்தை பற்றிய பயம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அகஸ்டிகோபோபியா. ஆகாய விமானங்களின் வேகத்தை அளக்கும் கருவி எது? டேக்கோமீட்டர். ஒரு மின்னலின் சராசரி நீளம் என்ன? 6 கிலோமீட்டர். நிலநடுக்கத்தை அறிய உதவும் கருவியின் பெயர் என்ன? சீஸ்மோகிராஃப். உயரத்தை அளவிட பயன்படும் கருவி எது? ஆல்டிமீட்டர். செல்சியஸ் மற்றும் பாரன்ஹீட் தெர்மாமீட்டர் எப்போது ஒரே அளவை காட்டும்? 40. சூரியனின் வெப்பத்தை அளக்க பயன்படுவது எது? பைரோமீட்டர். மின்னழுத்த வேறுபாட்டினை அளவிட உதவும் கருவி ஆகாய விமானம் ஆகும். புவி அதிர்ச்சியை பதிவு செய்யப்படும் கருவி எது? சீஸ்மோகிராஃப். ரேடியோவில் ஒலியை அதிகரித்தால் மின்சாரம் அதிகம் செலவாகுமா? செலவாகாது. தாவரவியலின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? தியோபரேடஸ். BCG எதற்கு நிவாரணி? தொற்றுநோய். மின்சாரத்தை கடத்தாத உலோகம் எது? பிஸ்மித். இரத்தம் உறைவதற்கு தேவையான வைட்டமின் எது? வைட்டமின் K. வைட்டமின் மிக அதிகமாக காணப்படுவது கனிகள் மற்றும் காய்கள். மின் எதிர்ப்பின் அலகு எது? ஓம். பாலில் இல்லாத சத்து எது? இரும்பு. அலைநீளம் அதிகம் உள்ள வண்ணம் எது? சிகப்பு. எந்த தட்பவெப்பத்திலும் உறையாத தனிமம் எது? ஹீலியம். DC என்பது அறிவியலில் நேர் மின்சாரம் டைரக்ட் கரண்ட். ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான பருவ காலம் தென்மேற்கு பருவ காற்று காலம். எய்ட்ஸ் நோய் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1980. மின்தடையின் அலகு எது? ஓம். கேலிபர் மற்றும் ரீம் என்ற அளவைகளால் கணக்கிடப்படுவது எது? காகிதம்.